கிட்டத்தட்ட 52 வருஷம் இருக்குது ஒரு உமன்ஸ் இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் ஜெயிக்கவே. நம்மளாம் வெக்கப்பட வேண்டிய விஷயம் என்னடான்னா, வெறும் இந்தியாவில் மென்ஸ் டீம் மட்டும் தான் இருக்குது, அதுக்கு மட்டும்தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், அது மட்டும் தான் நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு இருந்தோம். நமக்கு இவங்களுக்கு கொஞ்சமாச்சும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருந்தா 52 வருஷம் இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கப் அடிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் பண்ணாமல் வெறும் மென்ஸ் டீமுக்கு மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கு மேலே அப்படிலாம் இருக்கக்கூடாது. மென்ஸ் டீமுக்கு எவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்குறோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணி தான் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் எப்படி T20 வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் ஒரு வின்னிங் கேட்ச் ஒன்று பிடிப்பார் பார்த்தீங்களா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அமின்ஜோத்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தாங்க. அது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் அவங்க செஞ்சுரி அடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்கள கொஞ்சம் நிற்க விட்டுருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சே முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பை அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நம்ம இன்னத்துக்கு இவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டோம் இருந்திருக்க மாட்டோம். அப்புறம் ஷெஃபாலி வர்மா இவங்களை பற்றி எத்தனை பேர் பேசுவாங்கன்னு தெரில, எங்கேருந்து தான் வந்தாங்கன்னு தெரில. திடீர்னு செமிஃபைனல் ஃபைனல் இந்த 2 மேட்ச் தான் ஆனாங்க. அதுவும் ஃபைனலில் ஒரு 80 ரன்னு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தாங்க, 2 விக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இதுக்கு மேலே வந்து ஃபியூச்சரில் ரொம்ப ஷைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. எப்படி டாஸ்னா ஹெட் அண்ட் டைல்ஸ் அப்படின்னு 2 பக்கம் இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பக்கம் பார்த்து தான் ஆகணும். சவுத் ஆஃப்ரிக்காவும் ஒரு வெல் டிசர்வ்டு வந்து டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து செமிஃபைனல் ஃபைனல் இது போலனா நெக்ஸ்ட் சப்போர்ட் பண்ணுற டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள இந்தியன்ஸில் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் இருக்கும். ஏன்னா எனக்கு எல்லா இந்தியன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பிடிச்ச டீம் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் அவங்களோட ஃபேஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி விமன்ஸ் டோர்னமெண்ட்டில் கடைசி எல்லா டோர்னமெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர் அப்பாக வந்துருக்காங்க. ஆனால் எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் ஆகல. அதுதான் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த இந்தியாவை பொறுத்தவரை இந்த வேர்ல்டு கப் அடிச்ச கேப்டனோட எலைட் லிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹர்மன் பிரீத் கர் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினாக இருக்காங்க. இதில் மொத்தம் 3 பேர் தான், கபில் தேவ், MS தோனி, இப்போ ஹர்மன் பிரீத். இந்தியாவுக்காக 50 ஓவர் வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாரு. இது நமக்கு ஏதோ சாதாரண வேர்ல்டு கப் இல்லை. இதை பார்த்துட்டு நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வரதான் போகிறாங்க. அது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். மென்ஸுக்கும் உமன்ஸுக்கும் இனிமேல் ஈக்குவலான ஒரு ரெஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டியில் இனிமேல் கிடைக்க தான் போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டின்றது இந்த வேர்ல்டு கப் அடிச்சதுலேருந்து எனக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லெட்ஸ் ஆல் மென்ஸ் ரெஸ்பெக்ட் தீஸ் கேர்ள்ஸ் டு ப்ரௌட் இந்தியன் நேஷன். இதுதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோணுச்சு. நீ ஜெயிச்ச உன்னை மொட்டைக்கு கிடைக்கிற அத்தனை பொண்ணுங்களும் ஜெயிச்ச மாதிரி இல்லையாமா? முதுகுக்கு பின்னாடி இருக்கிறவன் பேருக்காக விளையாடு, நெஞ்சில் இருக்கிறவன் ஊருக்காக விளையாடு.